Dear people, in the very early days of creation and the creation of man, சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலும் இன்னுமாக மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்த ஆரம்பத்திலும் we truly see a different picture from the very purpose which God has created. ஆண்டவர் சிருஷ்டித்த அந்த நோக்கத்துக்கு புறம்பான ஒரு சூழலையே நாம் பார்க்கிறோம். It was sad that Adam and Eve failed. ஆதாம் ஏவாள் தோற்று போனது மிக வருத்தமான ஒரு காரியம். But it was another sad thing that we could see the reflections of the fall in the lives of their children and the generation. இந்த வீழ்ச்சியினுடைய அந்த பிரதிபலிப்பை அவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் சந்ததியின் வாழ்க்கையிலும் நான் பார்ப்பது மிக வருத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது. The Bible doesn't like to cover anything. வேதமானது எதையும் மறைக்க விரும்புவதில்லை. There is no greater book in the world to deal with and exposes the condition of man. இந்த உலகத்தில் மனிதனோடு இடைப்படுகிற ஒரு நிலையில் மனிதனை அவன் யார் என்று வெளிப்படுத்துகிற நிலையைப் போல இந்த உலகத்தில் வேறொரு புத்தகம் இல்லை. And so marvelous that we could see, even though some of the books are written so many thousands of years of past, ஏறக்குறைய அநேக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகங்களாக இருந்தாலும் how really it exposes our hearts of us today. இன்றைக்கு நம்முடைய இருதயங்களை அது எவ்வளவு துல்லியமாக காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். Yes, dear people, and not only that, அது மாத்திரமல்ல, and we could see the remedy of it. அதனுடைய பரிகாரத்தையும் இதில் நம்ம பார்க்குறோம். God is not dealing with the problems, but the solutions are also in this book. பிரச்சனையை மாத்திரமல்ல, அதனுடைய பரிகாரத்தையும் தேவன் அழகாக சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். When we see the world around, நம்மை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, we must understand the operation of God's grace in two ways. ஆண்டவருடைய கிருபை என்பது இரண்டு விதங்களில் செயல்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. There are so many people who don't believe the Bible or Christ. அநேக மக்கள் வேதத்தை நம்புவதில்லை, கிறிஸ்துவை நம்புவதில்லை. But many of them are very hale and healthy. நல்ல ஆரோக்கியமாக பலசாலிகளாக இருக்கிறார்கள். Many of them are blessed with a quiet life sometimes in many families. அதே குடும்பங்களில் ஒரு அமைதியான ஒரு குடும்பங்களாக இருக்கிற அதே நாம் அநேக காரியங்களில் பார்க்குறோம். And many of the children, they study well. அநேக பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள். They are in high post. நல்ல வேலையில் இருக்கிறார்கள். They earn a lot. நிறைய சம்பாதிக்கிறார்கள். They have so much of money, house and wealth, வீடு, மற்ற இன்னும் பல
செல்வங்கள். We may think why they don't believe in Jesus. அவர்கள் இயேசுவை நம்புகிறது இல்லை. But how could this be? இது எப்படி அவர்களுக்கு முடிகிறது? And many times some Christians who are true to God, சில கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறவர்கள், they go through sufferings, அவர்கள் பாழ்களினூடாய் கடந்து போகிறார்கள். Many times they are deprived of the so-called the things of this world. இந்த உலகத்தினுடைய பல காரியங்கள் அற்றவர்களாக வாழ்கிற நிலையை அவர்களில் நாம் பார்க்கிறோம். Dear people, why is it like this? இது ஏன் இப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். God operates on the basis of two graces. ஆண்டவர் இரண்டு கிருபைகளின் அடிப்படையில் செயல்படுகிறவராக இருக்கிறார். We regularly see, இதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். On the basis of common grace, பொதுவான கிருபையின் அடிப்படையில் God is good to all people. எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். He is so good to many people. அநேக மக்களுக்கு அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். Even to the wicked people, பொல்லாத ஜனங்களுக்கும் கூட அவர் நல்லவராகவே இருக்கிறார். Even people who don't want Christ in their lives, who hate Christ, He is good to them. இயேசுவை வெறுக்கிறவர்களுக்கும் புறக்கணிகளுக்கும் நல்லவராகவே இருக்கிறார். This is common grace. இது பொதுவான கிருபை. God in His discretion, ஆண்டவர் அவருடைய திட்டத்தின்படி இதை செய்கிறார். And on the contrary, இன்னொரு வித்தியாசத்தை பார்க்கும் பொழுது, so many godly children, they are deprived of the so-called blessings of this world. அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய அநேக இந்த உலக ஆசீர்வாதங்களை இழக்கிறவர்களாகவே காணப்படுகிறார்கள். Because suppose if you want to become rich quickly, நீ ஒரு நல்ல பணக்காரனா சீக்கிரமாக ஆகணும்னா, in this world we know if you go straight forward in your dealings with the people and with the business or things, மக்களோடு வியாபாரம் மற்ற காரியங்களோடு நீ பார்க்கும் பொழுது, it's very difficult to earn a lot of money. அநேக பணம் சம்பாதிப்பது மிக கஷ்டம்தான். It's truly very difficult, ரொம்ப கஷ்டம். But for people who earn so much, ஆனால் நிறைய சம்பாதிக்கிற மக்கள், if we truly see, most of the people, they are not truly honest. அவன் நேர்மையாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிவதில்லை. So many times they are so rich and well, நல்ல பணக்காரர்களாக நல்லா இருக்கிறாங்க. But many times most of the godly children, they do suffer. அநேக ஆண்டுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கிறது. So many things in which they are deprived. பல காரியங்களை ஆண்டவர்களுக்கு கொடுப்பதில்லை. Why? ஏன்? Even many Christians, they raise up questions. கிறிஸ்தவர்கள் இந்த கேள்வியை கேட்குறாங்க, ஏன் எங்களுக்கு இப்படி? Dear people, God is a good God. ஆண்டவர் ஒரு நல்ல தேவன். The purpose of dealing with the people differs. ஆண்டவர் மக்களோடு இடைப்படுகிற நோக்கம் வித்தியாசமானது. You see, with the people of this world, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்,
God, at least He is so good, they should have a happy life, a good life, an enjoyable life in the world. As long as they live. இந்த உலகத்தில் வாழ மட்டுமாக ஒரு நல்ல வாழ்க்கை, அனுபவிக்கிற வாழ்க்கை, மற்ற காரியங்கள் இருக்கட்டும். பட் they don't have eternal hope. நித்தியமான நம்பிக்கை என்பதில்லை. When they die, மரிக்கும் பொழுது all the wealth and everything is finished. எல்லா ஐஸ்வர்யம் மற்றெல்லாம் முடிஞ்சிடுச்சு. They are completely cut off from all the affluence that they had. அவங்க இந்த உலகத்தில் நிறைய பெற்றிருந்த செல்வாக்கு, செழிப்பு எல்லாம் அதிலிருந்து முற்றுமாக துண்டிக்கப்பட்டாங்க. finished. And the Bible says they are end up in hell. நரகத்துக்கு அவங்க போகிறாங்க. And the sad thing is there is no end at all in hell. நரகத்துக்கு முடிவே இல்லை. That is the really horrible thing. பயங்கரமான ஒரு at least there is an end in this world. இந்த உலகத்தில் முடிவு இருக்கு. But in hell, the Bible says eternal hell, நித்திய நரகம் என்று சொல்லப்படுகிறது. Eternity, அதான் நித்தியம்னு சொல்லப்படுது. But his children, ஆனால் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் God concerns about their souls. அவருடைய ஆத்துமாக்களை குறித்து ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். His main concern is that their souls should be prepared for eternity. அவருடைய ஆத்துமாக்கள் நித்தியத்துக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். Suppose if you are a person fully blessed with so many things of this world, இந்த உலகத்தினுடைய பல காரியங்களினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது, probably you may not like to pray to God. ஆண்டவரிடத்தில் நீ ஜெபிக்க விரும்பாமல் இருக்கலாம். இந்த லார்ட்ஸ் ப்ரேயர் கர்த்தருடைய ஜெபத்தில் the Lord taught us to pray. ஆண்டவர் ஜெபிக்கும்படியாக கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், give us this bread of this day. இந்த நாளுக்குரிய ஆகாரத்தை நீ தாரும் ஆண்டவரே. Almost that is the only thing pertaining to the world. இந்த உலகத்துக்குரிய காரியத்தை பார்க்கும் பொழுது அது மட்டும்தான் அந்த ஜெபத்தில் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. Because they should depend on God. ஆண்டவரை அவர்கள் சார்ந்து வாழ வேண்டும். They should not depend on the money. பணத்தின் பேரில் அவர் நம்பிக்கை இருக்கக்கூடாது. They should not depend on any other thing of this comfort of this world. இந்த உலகத்தினுடைய மற்ற எந்த காரியங்களையும் சார்ந்து வாழக்கூடாது. Because He wants them to be prepared for them to live with Him in eternity. அவர்களை ஆண்டவர் நித்தியத்தில் அவரோடு கூட வாழுகிற ஒரு அருமையான வாழ்க்கைக்கென்று இந்த உலகத்தில் ஆயத்தப்படுத்துகிறார். That is what the Bible says. Many of the righteous will suffer so much. நீதிமான்கள் படுகிற துன்பம் அநேகமாக இருக்கும். துன்பத்தின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். Through tribulations we have to get into heaven. So dear people, the purpose of God's dealing is different with these different two kinds of people. ரெண்டு பேர் காரியத்தில் ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமாக செயல்படுகிறார். Those who are truly saved, உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள், those who are true children of God, ஆண்டுடைய பிள்ளைகள், when they suffer, கஷ்டப்படும் பொழுது, they will turn to God. தேவன் பக்கமாக திரும்ப, Lord, help me. Even in the midst of this, I should glorify Thee. ஆண்டவரே, இதன் மத்தியிலும் கூட நான் உம்மை கனப்படுத்த வேண்டும். Even in my sufferings, என்னுடைய பாடுகளிலும் கூட நான் உம்மை கனப்படுத்த வேண்டும். This is the intention that God gives sufferings. இதுதான் ஆண்டவர் பாடுகளின் மத்தியிலே கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. So
God's children, they will never grumble. ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்கள் முறுமுறுக்க மாட்டாங்க. They will glorify God even in the midst of their sufferings. பாடுகள் மத்தியில் அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். இந்த லார்ட்ஸ் ப்ரேயர், கர்த்தருடைய ஜெபத்தில் நான் பார்க்குறோம், ஆண்டவரே உமது நாமம் மகிமைப்படுவது. லெட் யுவர் நேம் பி ஹானர்ட். லெட் யுவர் வில் பி டன். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். அண்ட் லெட் யுவர் கிங்டம் கம். உம்முடைய ராஜ்யம் வரட்டும். உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். You see the difference between these two kinds of people. இல்லை? Lord, big disappointments you may go through. மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து போகலாம். But still, you will never have anything bitter because of the sufferings. பாடுகளின் நிமித்தமாக எந்த விதமான கசப்பான உணர்வு இருக்காது. I helped a brother to sell a property of more than 11 crores. ஒரு 11 கோடி ஒரு இடத்தை ஒரு விற்கும்படியாக I helped a lot. ரொம்ப உதவி செய்தேன். From the very beginning, ஆரம்பத்திலிருந்து ரொம்ப உதவி செய்தேன். Because there were so many corrections to be done in that the so-called பட்டா அதிலெல்லாம் I went through to the people concerned and he himself tried it. அவரே அதை முயற்சித்தார். And it was not possible for him to do it. அதை செய்ய முடியல. So I made so much of effort in taking that to a person and made it to be corrected. எல்லாம் கரெக்ட் பண்ணி எல்லாம் முடிச்சு in so many ways, in valuation of the engineer and so many ways. Engineer value பண்ணுறது எல்லாம் I have taken him and so many things I did. And one day he came and said, ஒரு நாள் வந்து சொன்னார், very recently, very recently. And he said, uncle, I sold that property. அந்த சொத்தை நான் வித்துட்டேன் அங்கிள். So thank you very much for all your help. நீங்கள் செஞ்ச உதவிக்காக எனக்கு ரொம்ப நன்றி எங்கள் அங்கிள்னாரு. Really, he has got so much of money. Probably, really speaking, I thought because he is selling it for so many crores, அநேக கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்கிறதுனால probably he may help, at least give something to the ministry. ஊழியத்துக்கு ஏதாவது உதவி செய்வார்னு நான் நினச்சேன். பட் he very coolly said, ரொம்ப சொன்னார், அங்கிள் எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். எவ்ரிதிங் ஐ செட்டில்ட் இட். அண்ட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் யுவர் ப்ரேயர்ஸ். ஏன்னா he went through a lot of strain. மன உளைச்சல் நிறைய கடந்து போனார். So every time I used to say, I pray for you, brother. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். So he said, uncle, thank you very much for your prayers. உங்களுடைய ஜெபத்துக்கு ரொம்ப நன்றி. எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிட்டேன். வித் everything I settled it. On the one hand, it was a shock to me. அது ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி தான். அட்லீஸ்ட் ஏதாவது கொஞ்சம் ஊழியத்துக்கு அதை கொடுப்பாரு அண்ணப்பா. And he said, thank you, uncle, for all your efforts. I have taken so much of efforts in that. ரொம்ப உதவி செய்தேன். It's not the matter, but God spoke to me. தேவனிடத்தில் பேசினது என்னன்னா, Lord, let your will be done. ஆண்டவரே உம்முடைய சித்தமாகட்டும். Let your will be done.
We glorify God even in that midst. So I don't have anything against that, brother. ஸோ எனக்கு எந்த விதமான மன கஷ்டம் இல்லை. ஐ ரியலி மேட் இட் அன் எஃபர்ட் டு டூ தட் ஸோ மச். ஹியர் அண்ட் தேர் கோயிங் டூயிங் ஸோ மெனி திங்ஸ். அங்கே இங்கே பல காரியங்களை செய்ய வேண்டியதை செஞ்சேன். பட் வென் யூ செட் தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரேயர்ஸ் அண்ட் ஹெல்ப், உங்களுடைய ஜெபத்துக்காகவும் உதவிக்காகவும் நன்றின்னு சொன்னப்போ ஐ செட் தேங்க்யூ லார்ட், திஸ் இஸ் யுவர் வில், இது உம்முடைய சித்தம். Dear people, that is truly a life which God leads His children always. உடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழிநடத்துகிற பாதை அதுதாங்க. Today we see a very sad standard of living among Christians. கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்குறோம். சப்போஸ் இஃப் ஈவன் யூ ஐ டோன்ட் நோ ஹவ் யூ வில் ரியாக்ட். நீ எப்படி இதை கடந்து போகன்னு தெரியாது. பிகாஸ் ஸோ ஹியூஜ் அன் அமௌண்ட் அண்ட் அட்லீஸ்ட் இவ்வளோ பெரிய அமௌண்ட், இவ்வளோ பெரிய உதவி செய்ததுக்கு இப்படி சொல்லிட்டு போயிட்டாருன்னு. ஆனால் டூ திங்ஸ், ஐ அக்செப்டட் லார்ட்ஸ் வெல். ஆண்டவரே உம்முடைய சித்தமாக்கூடாது. ஐ க்ளோரிஃபை தி, மகிமைப்படுத்துகிறேன். ஐ ஷுட் நாட் பிலீவ் எனி மேன், எந்த ஒரு மனுஷனை நான் நம்பக்கூடாது. மை ட்ரஸ்ட் ஷுட் நாட் பி ஆன் எனி மேன், எந்த மனுஷனை நான் நம்பக்கூடாது. திஸ் இஸ் த பிப்ளிக்கல் டீச்சிங். வேதத்தில் போதிக்கிற ஒரு காரியம் இல்லைங்க. திஸ் இஸ் த பிப்ளிக்கல் டீச்சிங். யூ ஷுட் நாட் ட்ரஸ்ட் எனி மேன், எந்த மனுஷனை என்னை நம்பக்கூடாது. ஸோ டியர் பீப்புள், யூ மஸ்ட், டூ திங்ஸ் யூ மஸ்ட் நோ. நெவர் லுக் ஃபார் த காமன் கிரேஸ் இன் யுவர் லைஃப். இஃப் அட் ஆல் காட் கிவ்ஸ் குட், பொதுவான கிருபையை நீ அதிகமாக விரும்பாத. ஆண்டவர் உனக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. பட் யூ மஸ்ட் சீக் ஆஃப்டர் ஸ்பெஷல் கிரேஸ். விசேஷித்த கிருபை நீ தேடணும். வாட் இஸ் திஸ் ஸ்பெஷல் கிரேஸ்? விசேஷித்த கிருபை என்பது என்ன? reconcile with God, தேவனோடு நீ ஒப்புரவான ஒரு வாழ்க்கை. your relationship is with God. உன்னுடைய தொடர்பு தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பு. you long to please God in your life, even in difficult situations. கஷ்டமான சூழ்நிலைகளிலும் கூட ஆண்டவரை நீ மகிமைப்படுத்த விரும்புகிற காரியம். when things are going wrong, காரியங்கள் வித்தியாசமாக போகும் பொழுது, you say, Lord, let your will be done. ஆண்டவரே உம்முடைய சித்தமாக கடவது. so the mortification of the old man, பழைய மனுஷனை அங்கே சிலுவையில் அறைவது, அழிப்பது. Dear people, in Christian life, கிறிஸ்தவ வாழ்க்கையில், don't think that you will go to heaven automatically when you die. This is not the biblical teaching. நீ மரிக்கும் பொழுது தானா பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லி வேதம் போதிக்கல. What is the biblical teaching? அப்போ வேதம் போதிக்கிற சத்தியம் என்ன? God prepares you in this world for you to live in heaven. பரலோகத்தில் நீ வாழும்படியாக தேவன் இந்த உலகத்தில் உன்னை உருவாக்குகிறார். எப்படியான ஒரு உருவாக்குதலை ஆண்டவர் உன் வாழ்க்கையில் கொடுக்கிறார்? வாட் டைப் ஆஃப் ஷேப்பிங் காட் டஸ்? டர்ன் வித் மீ ரோமன்ஸ். ரோமருக்கு நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிகாஸ் மெனி பீப்புள் திங்க் தட் ஐ வில் கோ டு ஹெவன் ஆட்டோமேட்டிக்கலி. நான் நிச்சயமாக பரலோகத்துக்கு போயிடுவேன், தானாகவே போயிடுவேன். பைபிள் நெவர் டாக்ஸ் லைக் தட். வேதம் அப்படி பேசலைங்க. ரோமருக்கு 8வது அதிகாரம், ரோமன்ஸ் 8th chapter. வாட் த பைபிள் டாக்ஸ், வேதம் என்ன சொல்லுகிறது?
வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த ரட்சிப்பின் காரியத்தை ஆரம்பித்திருப்பாரானால், if God would have started the work of salvation, அந்த ரட்சிப்பின் கிரியை உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்திருப்பாரானால், he will continue to work on that path. அதன் அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுவார். எப்படி செயல்படுவார்? Salvation is something amazing. ரட்சிப்பு ரொம்ப ஆச்சரியமானது. When you are saved, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கும் பொழுது, the Holy Spirit dwells in you. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வாசம் பண்ணுகிறார். It is because of the Holy Spirit dwelling in you, பரிசுத்த ஆவி உனக்குள் வாசமாக இருக்கிறதுனால, God makes you to glorify God even in the midst of disappointments, difficulties. ஏமாற்றுகள், போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக உனக்கு கிருபை கொடுக்கிறார். He gives grace to glorify God even in the midst of your sufferings. உடைய பாடுகளின் மத்தியில் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக உனக்கு உதவி செய்கிறார். Even if you are tempted to commit some sin, பாவம் செய்யும்படியான ஒரு சோதனை, anger, bitterness, கசப்பு, வெறுப்பு, you say, no Lord, I commit to your will. உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். I glorify thee. உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. The Lord Jesus, when he was in கெத்செமனே தோட்டத்தில் இருந்த பொழுது, he prayed, Father, if it is thy will, let the cup pass us by. தகப்பனே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். Nevertheless, not my will, but your will. என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமாக கிடவது. So when a person is saved, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது, the indwelling of the Holy Spirit, அவனுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், he works in and through. அவர் முழுமையாக உனக்குள் கிரியை செய்கிறார். He works in your thoughts, உடைய எண்ணங்களில் கிரியை செய்கிறார். He works in your desires, உடைய விருப்பங்களில் கிரியை செய்கிறார். He works in your decisions, உடைய தீர்மானங்களில் உதவி செய்கிறார். He works in a way in which you appear before people, மற்றவர்கள் மத்தியில் உன்னை வெளிப்படுத்துகிற காரியத்தில் ஆண்டவர் உதவி செய்கிறார். Even in the way of your dress, உடைய உடைகளிலும் கூட be modest and as a child of God, ஒரு தேவனுடைய பிள்ளையாக. So in everything you have a concern of God's glory. ஒவ்வொரு காரியத்திலும் உன்னுடைய அக்கறை என்னன்னா, ஆண்டவருடைய மகிமை, God's name should be glorified. ஆண்டவருடைய நாம மகிமைப்பட வேண்டும். How it comes? அது எப்படி வருகிறது? It is because of the indwelling of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வாசம் பண்ணுவதன் மூலமாக. It's unnatural to a human being. ஒரு மனுஷனுக்கு இது முடியாது. It's an unnatural to a carnal man. ஒரு மாம்ச சிந்தை உள்ள மனுஷனுக்கு வராது இது. For a natural man, natural things will come. இயற்கையான ஒரு மனுஷனுக்கு இயற்கையான காரியம் வரும். A carnal man, carnal things will come. ஒரு மாம்ச சிந்தை உள்ள மனுஷனுடைய வாழ்க்கையில் மாம்ச சிந்தை தான் வரும். He will have the lust of the flesh. மாம்ச இச்சை, he is lust of the eyes and the pride of life. ஜீவனத்தின் பெருமை தான் இருக்கும், அதுதான் வரும் அவனுக்குள்ள. ஏன்னா there is no, it's an automatic thing, அது தானா வரும். I have told, suppose before a lion, சிங்கத்துக்கு முன்னால், if we keep good vegetables and fruits, நல்ல காய்கறி வச்சா கூட, and there is on another side, there is a rotten flesh, அழுகி போன ஒரு மாம்சத்தை வச்சா கூட, the lion will turn to the rotten flesh. அழுகி போனதை இது பக்கம் தான் திரும்பும் மாம்சத்தை. Why? It is natural. And for a child of God,
ஆண்டுடைய பிள்ளைக்கு it is true, it is not natural to him to turn to God. ஆண்டவர் பக்கமாக திரும்புறது இயற்கையான ஒரு காரியம் சொல்ல முடியாது. But there is a higher power, மேலான ஒரு வல்லமை. There is higher assistant of God's grace. ஆண்டவருடைய கிருபையின் மேலான உதவி ஒத்தாசை. So he acts differently. வித்தியாசமாக நடக்கிறான். Is able to do this. You see? So what is the purpose of a person being saved, and what is the process with which God takes him through? அப்போ ஆண்டவருடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன? ரட்சிக்கப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான வழிமுறையில் கொண்டு செல்லுகிறார்? Turn with me Romans 8 chapter. ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம். And he talks about the children of God. ஆண்டுடைய பிள்ளைகளாக அவர்களை குறித்து அவர் பேசுகிறார். ஆமாம், he talks about. அப்போ என்ன பேசுகிறாரு? 29th verse, Romans 8:29. For whom he did foreknow, he also did predestinate to be conformed to the image of his Son, that he might be the firstborn among many brethren. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். There is an appointment to be carried on. அங்கு நடத்தப்படும்படியான ஒரு வழிமுறையை நியமித்திருக்கிறார். டே பை டே, நாளுக்கு நாள். He will grow in the likeness of Jesus Christ. இயேசுவின் சாயலில். He will grow in godliness. தெய்வ பக்தியில் he will grow in patience, பொறுமையில். He will grow in godly natures. தெய்வ பக்தியுள்ள குணங்களில் வளர்களாய் காணப்படுவார்கள். They will grow in the likeness of Christ. கிறிஸ்துவின் சாயலில் அவர்கள் வளருகிறவர்களாய் காணப்படுவார்கள். If you are truly saved, நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்தா, this will happen. இது நடக்கும். This is the word of God. அதுதான் அவருடைய வார்த்தை. Because we depend on God's word. அவருடைய வார்த்தை தான் நம்ம இங்கே முக்கியமாக நம்ம பார்க்குற ஒரு காரியம். It is God's word. இல்லை? அப்போது ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் person who lives on the principle of the Spirit of God, ஆவியானுடைய அந்த வழிநடத்துதல் மூலமாக வாழ்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் அதான் அவர் சொல்கிறாரு. அந்த ரோமர் 8வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. You are no more a slave. நீ இன்னும் அடிமை அல்ல. You are a child of God. You are a child of God. உன்னை பார்த்து சொல்கிறார், நீ ஆண்டவருடைய பிள்ளைப்பா. When you face a temptation, சோதனையை சந்திக்கும் பொழுது God immediately speaks to you. அவனிடத்தில் பேசுகிறார். You are a child of God. When this person told me this very recently, very recently, was sold so many crores, பல கோடிக்கணக்கான. When he said to me, God said, you are a child of God. Don't depend on any man. மனுஷனை நம்பாத. Depend on me. என்ன நீ நம்பு. Immediately the Lord spoke to me and I said, Lord, let your will be done. ஆண்டவரே, உம்முடைய சித்தமாகட்டும். We glorify God. தேவனை மகிமைப்படுத்துகிறோம். Dear people, this is the saved life. இதுதான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைங்க. Because you should not be deceived. ஏமாற்றப்படக்கூடாது. All the way thinking that you will go to heaven. பரலோகத்துக்கு போவேன் நினச்சிட்டு கடைசியில்
when God says, I knew you not, உன்னை எனக்கு தெரியாது. கர்த்தாவே கர்த்தாவே, I knew you not, உனக்கு தெரியாது. I have not dealt with you, உன்னோடு நான் இடைப்படலை. You are no more a child of mine, என்னுடைய பிள்ளையா நீ இல்லையே. You have not lived in this world as a child of mine, என்னுடைய பிள்ளையா நீ இந்த உலகத்தில் வாழலையேப்பா. You lived thinking that you believe me, என்னை நம்புறேன்னு சொல்லி வாழ்ந்துட்ட. Really I given so much of common grace to you, நிறைய பொதுவான கிருபை உனக்கு கொடுத்தேன். Good wealth and health, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தேன், பணத்தை கொடுத்தேன். And you thought that you can carry on with them, but not you have committed your life to God. ஆண்டவருக்குடைய வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுக்கல. You have not repented of your own sinfulness, உன்னுடைய பாவத்தை குறித்து நீ வருத்தப்படலை. You have not reconciled with me, என்னோடு நீ ஒப்புரவாகலையேப்பா. I ask honestly, have you ever reconciled with God? தேவனோடு நீ ஒப்புரவாயிருக்கிறையா? The life after reconciliation is completely different. நீ ஒப்புரவான பின்பு உன்னுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குமே. ஏன்னா வாழ்க்கையில் ஆண்டவர் தொடர்ந்து கிரியை செய்கிறார். There is a goal to be achieved in your life. வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட லக்கை நோக்கி நியமிக்க முடியாத ஒரு குறிக்கோளை வச்சிருக்காது. என்ன? இயேசுவின் சாயலுக்கப்பா இவனை மாற்றும்படியாக. அது ஆண்டவர் செஞ்சிட்டு இருக்காரா? எஸ் dear people, he is doing. It is God's word. இது அவனுடைய வார்த்தை. பேதுரு ரொம்ப அழகாக எழுதுறாருல பாருங்க. 2 Peter 1st chapter, 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் 5th verse 5வது வசனம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தோடே ஞானத்தையும், ஞானத்தோடே இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடே பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். You see? And beside this, giving all diligence, add to your faith virtue, and to virtue knowledge, and to knowledge temperance, and to temperance patience, and to patience godliness, and to godliness brotherly kindness, and to brotherly kindness charity. அப்படி நீ வாழும் பொழுது the Bible says, for if these things be in you and abound, they make you that ye shall neither be barren nor unfruitful in the knowledge of our Lord Jesus Christ. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கண்ணியற்றவர்களுமாக இருக்க விட்டாது. You will be fruitful. Dear people, I don't regret to preach such messages. இந்த விதமான செய்திகளை நான் பிரசங்கிக்கிறத ஒரு நாளும் வருத்தப்படலை. ஏன்னு கேட்டால், probably it may not be accepted generally by you or Christians among people or online. ஆன்லைனில் கேட்குறவங்களோ உங்களால் கூட இது அதிகமாக வரவேற்கப்பட முடியாததாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. பட் ட்ரூத் ஷுட் பி ப்ரெசன்டட். இல்லை, சத்தியம் வெளிப்படலாம். You can't say that I have not heard this truth. இந்த சத்தியத்தை கேட்கலன்னு சொல்ல முடியாது. And even if I die, நான் ஒருவேளை மறிச்சிடலாம். There may be some people who may be blessed by this message. இந்த செய்தியினால் ஆசீர்வதிக்கப்படலாம். Some people may repent, மனம் திரும்பலாம். Because when the Spirit of God works,
ஆவியான கிரியை. I am sure that many people will resist such gospel. அதுமான சுவிசேஷத்தை அநேக மக்கள் எதிர்ப்பாங்க, உண்மைதான். This morning I gave a message, இந்த காலையில் ஒரு செய்தியை நான் கொடுத்தேன். And I used to see the response from people who really heard the message online. ஆன்லைனில் கேட்ட மக்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறது உண்டு. Generally there would be good response. 5-6 people they say that thumbs up. 5-6 மக்கள் பரவாயில்ல நல்ல செய்தி thumbs up. Today I saw only 2 people made a thumbs up. 2 பேர் தான் thumbs up வச்சுருந்தாங்க. I appreciate it. It is not for the thumbs up. அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணனில்லை. இட் ஷுட் பி ப்ரெசன்டட் இல்லை. ஏன்னா இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் இட்டர்னிட்டி, நித்திய காரியம். யூ அண்ட் ஐ won't live long here. ரொம்ப காலத்துக்கு நம்ம வாழ போகிறதில்ல. பட் there is a day of death. மரண நாள் உண்டு. பட் where will you go? எங்கே போவேன்? ஆகவே ஆட்டோமேட்டிக்லி யூ வில் நெவர் பி ட்ராப்ட் இன் ஹெவன். பரலோகத்தில் தானா நீ பொத்துன்னு போய் விழுந்துட மாட்ட. God carries on the process. ஆண்டவர் அந்த காரியத்தை தொடர்ந்து அவர் செய்கிறார். ரோமருக்கு நிருபத்தில் டர்ன் வித் மீ Romans 8 chapter, ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரத்தில் இங்கே நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் இதை எப்படி செய்கிறாரு. how he does it. எவர்களை முன்குறித்து அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்தார். அது எப்படி செய்கிறார்? 30th verse 8:30. Moreover, whom he did predestinate, them he also called, and whom he called, them he also justified, and whom he justified, and them he also glorified. உன்னை ஒரு நாள் அழைச்சிருக்கிறார் ஆண்டவர். A day of calling is there. Salvation is comprises of so many things. ரட்சிப்பில் அநேக காரியங்கள். It will be you are called by name. உடைய பெயர் சொல்லி அழைக்கிறார். And when you hear the voice, even some people are here, but through the message God calls your name. உடைய பெயரை சொல்லி அழைக்கிறாரு. Everybody hears the same message. எல்லாம் அதே செய்தி தான் கேட்குறாங்க. But that person whom God calls, நான் யார் ஆண்டவர் அழைக்கிறாரு அவங்க they respond. பதில் சொல்கிறாங்க. When people were on the seaside, when St. Paul was preaching in Philippines, பிலிப்பு பட்டணத்தில் அநேகர் உட்காந்து கடற்கரை ஓரத்தில் கேட்டிருக்கும்போது God opened the heart of Lydia. லிடியா இருதயத்தை திறக்கிறார்ல. Saul, சவுலே, that is the beginning of salvation. அதான் ரட்சிப்பினுடைய ஆரம்பம். Have you ever called by God like that? அப்படி உன்னை எப்போது ஆண்டவர் அழைச்சிருக்காரா? And this call can't be resisted. இந்த கால் தவிர்க்கப்பட முடியாது. You will respond. God calls Zacchaeus, Zachariah, come down. So God works in you through the Spirit of God. ஆவியானவரே உன்னில் கிரியை செய்கிறார். When he works in your heart through the Holy Spirit, பரிசுத்த ஆவியை கொண்டு உனக்குள்ள அவர் கிரியை செய்யும் பொழுது you said, Lord, have mercy upon me. I am sinful. ஆண்டவரே பாவியாக என் கிருபையாயிரும், நான் பாவமுள்ள மனுஷன். When he looks to God, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது he is holy, but I am unholy, நான் பரிசுத்தம் இல்லாதவன். Lord, cleanse me. ஆண்டவரே என்னை கழுவி அருளும். The blood of Jesus Christ cleanseth us from all sins. இயேசுவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. It continuously cleanses. தொடர்ச்சியாக அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அவன் மரிக்கு மட்டுமாக அந்த சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. It takes place not only just at the time of confession, அறிக்கை, because it's a continuous tense. தொடர்ச்சி. The blood of Jesus Christ cleansing us. Dear people, the Bible says two may be there, one will be taken and the rest will be left up. ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படும், இன்னொரு கைவிடப்படலாம்.
There is no guarantee. If you are a believer, your wife may be a believer. ஒருவேளை நீ விசுவாசியாக இருக்கிறது உன்னுடைய மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. If you are a servant of God, no guarantee that your wife will be saved, would be a person who is saved. நீ ஊழியக்காரனாக இருக்க உன் மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பான்னு சொல்ல முடியாது. Your children, no. You came alone. தனியாக தான் வந்த. You have to die alone. தனியாக தான் மரிக்கணும். You have to go to eternity alone. So dear people, you must know, understand this difference between common grace and special grace. I would like to turn to you two people because from the very beginning of the Bible, I want to analyze things so that you can learn so many things systematically. வேதத்தில் நீங்கள் கிரமமாக சரியாக படிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால வேதத்தில் நான் தொடர்ந்து இந்த காரியங்களை உங்கள் மத்தியில் போதிக்க விரும்புகிறேன். I would like to turn to you two men in the Genesis 4th chapter. ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் ரெண்டு பேரை பக்கமாக உங்கள்கிட்ட ஒன்று திரும்ப விரும்புகிறேன். இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா so wicked people, ரொம்ப பொல்லாதவர்கள். பாருங்கள், இந்த வெரி பிகினிங் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தினுடைய காரியங்கள். அஃப்கோர்ஸ் in the 6th chapter we see how God's heart is grieved. 6வது அதிகாரம் ஆதியாகமத்தில் ஆண்டவருடைய இருதயம் எப்படி துக்கப்பட்டதுங்கிறதை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுமாதிரி அந்த ஆதியாகமம் என்ன முடிக்கிறதுக்கு முன்னால் don't be take it to be granted that you are all right. சரியாக இருக்கன்னு நினச்சிடாத. உனக்கு கஷ்டம் இல்லை, no difficulties. Financially you may be sound. ஒரு பொருள் ரீதியாக ஒரு நல்ல இதில் இருக்கலாம். You may have so many things of this world. இந்த உலகத்தினுடைய பல காரியங்கள் இருக்கலாம். But don't be deceived that these things are indications of your salvation. உடைய ரட்சிப்புக்கு இவைகள் அடையாளம்னு நினைச்சிடாத. When Cain killed Abel, ஆபேலை கேயின் கொன்ன பொழுது God speaks to him. ஆண்டவர் ஒன்று பேசுகிறார். He is so patiently dealing with this Cain. இல்லை, காயின் இடத்தில் ஆண்டவர் ரொம்ப பொறுமையாக பேசுகிறாருங்க. அவன் சொன்னால், where is your brother? 9th verse, and the Lord said unto Cain, where is Abel thy brother? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. And he said, I know not, am I my brother's keeper? God deals with him so patiently. இல்லை, அந்த 9-10 எல்லாம் சொல்கிறார் ஆண்டவர். The blood crieth unto me. இரத்தத்தின் சத்தம் பூமியில் கேட்கப்படுகிறது. But God says, He sets upon some curses upon him. அவன் மேலே சில சாபங்களை விட்டு அவன் சொல்கிறான், என்னால் தாங்க முடியாதுன்றான். 13th verse, and Cain said unto the Lord, my punishment is greater than I can bear. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. Even in that God is so patient. அதிலும் கூட பொறுமையாக இருக்கிறார். சரி, இவனை யாரும் கொன்றவனை படித்து பாருங்கள், பிகாஸ் we don't have much time. அவன் மேலே ஒரு அடையாளத்தை போடுறார். He sets upon him a sign, a mark. இல்லை, இட்ஸ் ஆல் அ காமன் கிரேஸ். இல்லை பாருங்கள், ஆண்டவரே கடவுளை இல்லைன்றாங்க, நல்லா தான் இருக்காங்க, they are very good. But that doesn't mean that they can. It is God's patience. God is a good God. Dear people, God is so great. ஆண்டவர் ரொம்ப அற்புதமானவருங்க. If you truly, and the other person you see, அவன் வர்ற சந்ததியில் இன்னொருத்தர் வர்றான். And this person 19, and Lamech took unto him 2 wives. இவன் பாருங்க, இவன் தான் ஃபஸ்ட்டு ஆள் 2 மனைவிகளை கல்யாணம் பண்ணுறான். லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணிட்டு அவன் சொல்கிறான், he boasts about his wickedness. அவன் பொல்லாப்பை அவன் அதில் பெருமை பாராட்டுகிறான். என்ன சொல்கிறான்னா,
He told his wives, 23rd, லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே செல்லாளே, நான் சொல்லுவதை கேளுங்கள், லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்த. 2 பேரை, அதாவது அவனுங்களும் போட்டு சாத்து. ஆனால் இவன் பயங்கரமாக லாமேக்கு 2 பேரை கொண்டுட்டானுங்க. He killed 2 people. He was a good fighter, it's me. They hurt him. அவனை காயப்படுத்தியிருக்காங்க. ஆனால் கூட அவன் ஃபைட் பண்ணி அவன் சொன்னான், காயனுக்காக 7 படி சுமருமானால் லாமேக்குக்காக 70 பலி சுமரும் என்றான். நீங்கள் காயனை, ஹூ இஸ் த எக்ஸாம்பிள் பாருங்க. காயனுக்கு இவன் எக்ஸாம்பிள். ஐயோ, வெரி சேட் இல்லை? காயின் வாஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் லாமேக். உலக மனுஷனை பார்க்காத, நெவர் லுக் அண்ட் டு எனி மேன். ஐயோ, அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், ஹி இஸ் குட், ஹி இஸ் தட், தே ஆர் ஹேவிங் மணி, நமக்கு அப்படி இல்லை. லுக் டு காட். தேவனை மாத்திர நோக்கி பார். டியர் பீப்புள், யூ ஹாவ் ஒன்லி ஒன் லைஃப். உனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான். தட் ஆல்சோ வில் சூன் பாஸ் அவே. அது கடந்து போயிடும். ஒரு வேளை ஐ மே conduct your burial or you may see my burial. ஒருவேளை உன்னுடைய அடக்கத்தை நான் நடத்தலாம், அல்லது என்னுடைய அடக்கத்தை நீ பார்க்கலாம். டேஸ் மே நாட் பி டூ லாங். ரொம்ப காலம் நீண்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் வாட் ஆர் யூ சீக்கிங் ஆஃப்டர்? நான் எதை தேடுற? டு யூ சீக் ஆஃப்டர் ஸ்பெஷல் கிரேஸ் ஆஃப் காட்? ஆண்டவருடைய விசேஷத்தை கிருபையை நீ தேடுறையா? ஆர் தி காமன் கிரேஸ் ஆஃப் காட்? ஆண்டவருடைய பொதுவான கிருபையை நீ தேடிட்டு இருக்கிறையா? ஆண்டவரே, எனக்கு நான் நல்லா இருக்கணும், ஐ ஷுட் பி வெல், மை ஃபேமிலி ஷுட் பி வெல், குடும்பம் நல்லா இருக்கா, வி ஷுட் ஹேவ் வெல்த் அண்ட் ஹெல்த், நல்ல ஆரோக்கியம். அல்லது ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும், ஹேவ் மர்சி அப்பான் மீ, லார்ட் சேவ் மீ, என்னை ரட்சித்துக் கொள்ளும். ஐ எம் எ மேன் ஆஃப் உமன் ஆஃப் ஃபெயில்யூர். நான் ஒரு தோல்வி உள்ள ஒரு மனுஷனாக வாழ்கிறேன், ஒரு தோல்வியில் ஸ்திரியாக வாழ்கிறேன். நான் சாட்சி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஆண்டவரே, ஐ டோன்ட் ஹேவ் எ குட் டெஸ்டிமனி ஈவன் மை ஓன் ஃபேமிலி. என் குடும்பத்தில் கூட ஒரு நல்ல சாட்சி என்கிட்ட இல்லை. மை சில்ட்ரன் நோ மை வீக்னஸ். என்னுடைய பலவீனம் தெரியும். மை வைஃப் நோஸ் மை வீக்னஸ். என்னுடைய மனைவிக்கு தெரியும் என்னுடைய. மை ஹஸ்பண்ட் நோஸ் மை வீக்னஸ். யாருமே அல்ல. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எப்படி நீ வாழ்கிற? ஹவு டு யூ லிவ் எவ்ரி டே? கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ வீக்கெண்ட் லைஃப். வார கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை இல்லை. ஹவு டு யூ லிவ் ஆன் யுவர் வீக் டேஸ்? வாரத்தில் எப்படி வாழ்கிற? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறையா? டு யூ க்ளோரிஃபை காட்? திங்ஸ் மே பி வெரி டிஃபிகல்ட். காரியம் ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். பட் டு யூ எக்ஸசைஸ் ஃபெய்த் இன் காட்? ஆண்டவர் பேரில் அந்த விசுவாசத்தை வச்சு, லார்ட் ஹெல்ப் மீ டு க்ளோரிஃபை தி ஈவன் இன் த மிஸ்ட் ஆஃப் திஸ் சஃபரிங்ஸ். பாடுகளின் மத்தியில் உம்மை கனப்படுத்த உதவி செய்யும் ஆண்டவரே. தட் இஸ் த பாத் ஆஃப் த ரைச்சஸ் மேன் ஆஃப் த பைபிள். வேதத்தினுடைய நீதிமான்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. But Cain and Lamech, they got common grace. பொதுவான கிருபை கிடைச்சது. He had a strength to kill 2 people. 2 பேரை கொல்ற அளவுக்கு பலம் இருந்தது. Cain, the Bible says, Cain built a city. Bible say அதுக்கு பின்னால் போயிட்டு ஒரு பட்டணத்தை கட்டினான்னு சொல்லுது. Yes. But what is the use of all these things? Where would they have gone? அவங்க எங்கே போயிருப்பாங்க? லாங் பேக் they died. 4 நாள் மறிச்சிட்டாங்க. This evening I honestly ask you, where will you go when you die? நீ மறிக்கும் பொழுது எங்கே போவேன்னு சொல்கிற நீயே? Are you willing to be honest with God? தேவனோடு நீ நேர்மையாக இருக்க விரும்புகிறியா? Are you willing God to deal with you honestly? ஆண்டவரனோடு கூட நேர்மையாக செயல்பட நீ விரும்புகிறியா? Is this word has got a meaning in your life? This evening preaching,
இந்த மாலையில் பண்ணியிருக்கிற பிரசங்கம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கா? Or a preaching which is usually being heard and gone? அல்லது ஏதோ வழக்கமாக எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தியை போல கேட்டுட்டு நீயே போகிற நபரா? அருமையானே, மை லாங்கிங் இஸ் that you should be saved. நீ எப்படியா ரட்சிக்கப்படணுங்கிறதா நான் விரும்புகிறேன். மை லாங்கிங் இஸ் that you should not be lost. ஏற்கப்பட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் விரும்புகிறேன். மை லாங்கிங் இஸ் that the devil should not deceive you in keeping you in all false lies. பிசாசு உன்னை பொய்யான காரியங்களினால் அப்படியே வச்சு உன்னை ஏமாத்திடக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். And I don't want to see you in hell. நரகத்தில் உன்னை நான் பார்க்க விரும்பலை. You may ask, will the people in heaven see the people in hell? மோட்சத்தில் இருக்கிறவங்க நரகத்தில் பார்க்க முடியுமான்னு கேட்குறீங்களே? Yes, they will. And the other voice, will the people in hell could see the people in heaven? நரகத்தில் இருக்கிறவங்க பரலோகத்தில் இருக்கிறவங்க பார்க்க முடியுமா? Yes. The Bible, the parable of, not the parable, the true incident which has taken place of Lazarus and the rich man. Isaiah 1, Lazarus. Dear people, don't depend on the common grace. பொதுவான கிருபையை சார்ந்து வாழாத. Turn to the special grace. கிருபை, சிறப்பான கிருபையின் பக்கமாக நீயே திரும்ப. Week by day you hear God's word. Week by week God speaks to you. வார வாரம் இடத்துல பேசிட்டு தான் இருக்கார். Every week. But what is your response? உன்னுடைய பதில் என்ன? Are you willing to reconcile with God? தேவனோடு ஒப்புராக விரும்புகிறையா? It's not difficult. கஷ்டம் இல்லை. Go and tell Lord, my life is not glorifying you. என் வாழ்க்கை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தல ஆண்டவரே. The Lord's Prayer really prepared my heart in these days for the incident which I heard today. இன்றைக்கி நான் கேட்ட அந்த செய்திக்காக என் ஆண்டவர் இந்த வாரம் 10 நாளாக எனக்கு ஆயத்தப்படுத்திகிட்டு இருந்தார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரே உம்முடைய சித்தம் ஆக்கடவுதுன்னு சொல்லு. He prepared my heart, so it was very quick and easy for me to accept it. அதை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு ரொம்ப சுலபமாக போயிடுச்சு. நான் உடனே ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். அருமையானே, your life is not truly, honestly speaking, I don't think that you are saved. I want to be true to you. உனக்கு நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். நீ ரட்சிக்கப்பட்டதாக நான் நினைக்கல. Honestly I tell you. Whatever may be the thing that you may say of yourself, உன்னை கருத்து நீ என்ன வேணாலும் பேசு சொல்லு. But I don't think that you are saved. Here everyone I tell you, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர் நான் சொல்கிறேன். ஒரு I may be wrong, தப்பாக இருக்கலாம். When will it be wrong? எப்போ தப்பு? Have you ever reconciled with God? தேவனோடு நீ ஒப்புரவாக இருக்கிறையா? Do you have an assurance that the Holy Spirit is in you? பரிசுத்த ஆவி உனக்குள்ளே இருக்கான்ற நிச்சயம் உனக்குள்ளே இருக்கா? Are you able to overcome sin? பாவத்தை மேற்கொள்ள முடிகிறதா? Are you able to glorify God even in the midst of trials, sufferings? பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில் ஆண்டவரை உன்னால் மகிமைப்படுத்த முடிகிறதா? Are you able to accept God's will when it is contrary to your expectation? உன்னுடைய எதிர்பார்ப்பு புறம்பாக இருக்கும் பொழுது உன்னுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ள உன்னால் முடியுதா? Then you are saved. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். Otherwise, come to the cross. சிலுவை என்றவா, Lord, forgive me. என்னை என் மன்னியும். We don't know who will die the first, even in the small crowd. சின்ன கூட்டத்தோட யார் முதலாவது மரிப்பாங்க? Either maybe I or you. நான் மரிக்கலாம், நீ மரிக்கலாம். But where will you spend your eternity? நித்தியத்தை எங்கே நீ கழிப்ப? You can't take a single pie from all the treasures that you are cherishing in. நீ ரொம்ப சந்தோஷமாக படுறையே, நீ சேர்த்து வச்சிருக்கிற சொத்தில் அதில் ஒரு பைசா எடுத்துகிட்டு போக முடியாது.
Think of it. It is the honest way of preaching and it God speaking to you. நேர்மையாக சொல்லுகிற ஒரு பிரசங்க இது. ஆண்டவனோட பேசுகிறார். ஜெபிப்போம். Father, you speak to us, Lord, honestly. ஆண்டவரே, நேர்மையாக எங்களிடத்தில் நீ பேசுகிறீர். You want us to be saved. எங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர். Because of that, as a physician to a patient, telling the seriousness of his disease, ஒரு வைத்தியன், ஒரு டாக்டர், இந்த பேஷண்ட்டு அவனுடைய வியாதியினுடைய கடுமையை எச்சரிக்கிற வேளையில் he can't be passive. ஏதோ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான் இருக்க மாட்டான். he should be earnest, Lord. ஆண்டவரே, அவன் ரொம்பவா ஜாக்கிரதையாக, because he knows, suppose if the patient denies the treatment of the doctor, the டாக்டருடைய அந்த ட்ரீட்மெண்ட்டை வேண்டான்னு சொல்லி இந்த பேஷண்ட் சொன்னான், he knows probably a disease like cancer, உள்ள புற்றுநோயை போன்ற ஒரு வியாதி. Lord, the disease of sin is horrible than the disease of cancer. பாவங்கிற வியாதி கேன்சரை விட கொடுமையானது. The cancer will kill our body. இந்த கேன்சர் எங்களுடைய சரீரத்தை கொன்னுடும். But the disease of sin will kill our soul. பாவங்கிற வியாதி எங்களுடைய ஆத்துமாவை கொன்றுடும். Separation from God, தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட நிலையில், oh Lord, even this life itself is miserable. இந்த வாழ்க்கையை கூட ஒரு கஷ்டம்தான். When we are not able to accept God's will, அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத பொழுது we struggle, போராடுறோம். There is a resentment, கஷ்டம், கசப்பு, anger, bitterness, கோபம், கசப்பு, unforgiving, மன்னிக்க முடியாத நிலை, not able to reconcile with the thing which you have sent to us. நீர் அனுப்பின காரியங்களோட ஒப்புரவாக முடியல. We are not willing to be crucified of our sins. எங்களுடைய பாவங்கள் சிலுவையில் அறைய நாங்கள் விரும்பலை. Lord, speak to us. ஆண்டவரே, எங்களோடு பேசும். At least may not be today or someday after. உள்ள இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள், if some people reconcile with God, தேவனோடு ஒப்புரவானா. I don't know why you made me to preach this sermon, this straightforward talk. நேர்மையாய் பேசக்கூடிய ஒரு செய்தியை நீ ஏன் பிரசங்கிச்ச செய்தியை தெரியாது. But Lord, it's a straightforward message which you have given. நீர் கொடுத்த நேர்மையான ஒரு செய்தி இது. Lord, let no one despise thee. உம்மை கனவீனப்படுத்த வேண்டாம் ஆண்டவரே. Let no one dishonor thee, having the name of a Christian. ஒரு கிறிஸ்தவ பெயரை வச்சுட்டு உம்மை கனவீனப்படுத்த வேண்டாம். Calling themselves that they are believers, விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு உம்முடைய நாமத்தை கனவீனப்படுத்த வேண்டாம். Let them not dishonor Christ, God. Lord, speak to us. ஆண்டவரே, எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.